மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். வாக்காளர் பட்டியலில் 2.04 கோடி பெயர்கள் நீக்கம். 13.40 கோடி பெயர்களுடன் இறுதிப் பட்டியல் வெளியீடு. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழகம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடத்தப்பட்டது போல உத்தரப்பிரதேசத்திலும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் இறுதியில் SIR பணி துவங்கியது. அப்போது மாநிலத்தில் மொத்தமுள்ள 75 மாவட்டங்களில் 15.44 கோடி வாக்காளர்கள் பெயர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தன. தொடர்ந்து வீடு வீடாக SIR படிவம் வழங்கப்பட்டு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி நடந்தது. இறந்தவர்கள், நிரந்தரமாக முகவரி மாறியோர், இரட்டை பதிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பட்டியலில் இருந்து பலரது பெயர் நீக்கப்பட்டது. அதன்படி ஜனவரி 6ஆம் தேதி வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 12.55 கோடி வாக்காளர்கள் பெயர் மட்டுமே இடம்பெற்றது. வழக்கம் போல் ஆட்சேபனை, பெயர் மறுசேர்ப்பு, நீக்கம், புதிய வாக்காளர் பெயர் சேர்ப்பு பணிக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 75 மாவட்டங்களிலும் வாக்காளர்கள் தன்னிச்சையாகவும் அரசியல் கட்சியினர் முயற்சியுடனும் ஆட்சேபனை, புதிய வாக்காளர் பெயர் சேர்ப்பு பணியின் மூலம் புதிதாக 84,28,000 வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டனர். SIR பணி முடிந்து அதற்கான ஆட்சேபனை காலக்கெடுவும் முடிந்து அதன் மீதான பரிசீலனை நிறைவடைந்து நேற்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானது. அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13.40 கோடியாக உயர்ந்துள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 7,30,71,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,09,09,000 பேரும் இடம்பெற்றுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரிவ்னா கூறினார். உத்தரப்பிரதேசம் வாக்காளர் பட்டியலில் SIR பணிக்கு முன் 15.44 கோடி வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலில் 13.40 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி இறந்தோர், முகவரி மாறியோர், இரட்டை பதிவு செய்தோர் என மொத்தம் 2.04 கோடி வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. ரிலாக்ஸ் மோடில் மோடி, ராகுல் பார்க்க முடியாத அரிய தருணம். என்ன பேசினார்கள்? வைரலாக பரவும் வீடியோ. இந்திய அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலும் உள்ளனர். பார்லிமென்றில் மாறி மாறி ஒருவரை ஒருவர் காரசாரமாக விமர்சிப்பதை பலமுறை பார்த்திருப்போம். இருவரும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொள்ளும் தருணங்கள் மிகவும் அரிது. அதுபோல ஒரு அரிய நிகழ்வு டெல்லியில் இன்று நடந்துள்ளது. சமூக சீர்திருத்தவாதி ஜோதிரா புலேவின் 200வது பிறந்த நாள் இன்று நாடு முழுக்க அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள புலே உருவச்சிலைக்கு ஜனாதிபதி முர்மு, துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்க பார்லிமெண்ட் வளாகத்தில் காரில் வந்திறங்கினார் பிரதமர் மோடி. அப்போது லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, அர்ஜுன் ராம் மேக்வால், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், ராஜ்யசபா முன்னாள் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் உள்ளிட்டோருக்கு மோடி வணக்கம் சொன்னார். அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு யாரும் எதிர்பாராத விதமாக மறுபடியும் ராகுலிடம் திரும்பி வந்தார் மோடி. ராகுலிடம் நலம் விசாரித்துவிட்டு சிறிது பேசிக் கொண்டிருந்தார். ராகுலும் வழக்கம் போல இல்லாமல் மோடியுடன் ரிலாக்ஸாக பேசிக் கொண்டிருந்தார். மோடி சொல்வதை ஆமோதிப்பது போல தலையையும் அசைத்தார். இப்படி இருவரும் சில நிமிடங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசிக் கொண்டிருந்தனர். இருவரும் பேசுவதை மற்றவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். ராகுலும் மோடியும் ரிலாக்ஸாக உரையாடும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருவரும் அப்படி என்ன பேசியிருப்பார்கள் என்கிற ரீதியில் விவாத பொருளாக மாறி வருகிறது. திருப்பூர் துணிக்கடையில் வருமான வரித்துறை சோதனை. திருப்பூர் குமரன் சாலையில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்தம் சில்க்ஸ் என்ற துணிக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அங்கு நேற்று வருமான வரி அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். கடையில் இருந்த வாடிக்கையாளர்களை வெளியேற்றிவிட்டு கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டன. மேலும் முறையான கணக்கு காட்டப்பட்டுள்ளதா, கொள்முதல் செய்யப்பட்ட அளவு மற்றும் விற்பனையான அளவு உள்ளிட்டவற்றை சரிபார்த்தனர். வரி ஏய்ப்பு நடந்துள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு செய்தனர்.
நேற்று காலை துவங்கிய சோதனை 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. பிரபல துணிக்கடையில் நடந்து வரும் வருமான வரித்துறை ஆய்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை சற்றே சரிவு, ரூபாய் 1.13 லட்சத்துக்கு கீழே வந்தது. சர்வதேச காரணங்களால் இந்தியாவில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் அதிகரித்து 1,13,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 14,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் 265 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீ எனக்கு ஓட்டு போட வேணாம், இளைஞருடன் எம்எல்ஏ சண்டை. பிரச்சாரத்தில் பரபரப்பு, தீயாய் பரவும் வீடியோ. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக எம்எல்ஏ கதிரவன் மீண்டும் போட்டியிடுகிறார். நேற்றிரவு சோழிங்கநல்லூர் கிராமத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது சோழிங்கநல்லூர் ஏரிக்கு தண்ணீர் வரவில்லை, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க தானே எம்எல்ஏ, ஏன் நடவடிக்கை எடுக்கல என ஒரு இளைஞர் கேட்டார். அதற்கு கதிரவன், வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள தேர்தல் வந்துடுச்சு, அதனால வேலை முடியல என விளக்கம் அளித்தார். கல்யாணம் ஆனவுடனே கர்ப்பமாகிட முடியுமா என்ற அர்த்தத்தில் பேசிய அவர் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆனார். எங்க பாரு, ஏய் நீ எனக்கு ஓட்டு போட வேணாம் சரியா என ஆவேசமாக சொன்னார். ஸ்கீம் பிளான் பெருசா இருக்கனால கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண முடியாதாங்க. அதுக்கு இடையில எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்ப எந்த கவர்மெண்ட் ப்ராப்ளமும் பண்ண முடியாது. இதுக்கு உங்க ஊர் தலையாரு கல்யாணம் நடக்கணும்னா சொல்றது கேள, உடனே கல்யாணம் நடந்தோடனே சாயந்தரம் பண்ணா இதாகாது, புரியுதா? போலாம் ரவி ஒரு நிமிஷம் இங்க பாரு லூசே என்ன பாருங்கிறதுல இவ்வளவு பேசுறதுல வந்தீங்க. அதுக்கு சம்பந்தமா நீ கேட்டு நீ என்னை தேடி வந்தியா? நீ ஒரு தடவை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. போலாம் போ. நீ ஓட்டு போடவன எனக்கு போதுமா? இதனால் இளைஞருக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதம் முற்றி பதற்றமான சூழல் உண்டானது. அதற்குள் கேள்வி கேட்ட இளைஞரை ஊர் பெரியவர்கள் அதட்டி அங்கிருந்து கூட்டிச் சென்றனர். வாக்கு சேகரிக்க வந்த திமுக எம்எல்ஏ, உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை என கோபத்துடன் கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேள்வி கேட்ட பொதுமக்கள் எட்டி உதைத்த அதிமுகவினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் கடந்த 3 முறை அதிமுக சார்பில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருப்பவர் தேன்மொழி. அவருக்கு இம்முறை 4வது முறையாக அதே தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட அதிமுக வாய்ப்பு வழங்கியுள்ளது. இந்நிலையில் நிலக்கோட்டை கிழக்கு பகுதியிலான ஊத்துப்பட்டி, காமலாபுரம், அழகம்பட்டி, செம்பட்டி, மெட்டூர் ஆகிய இடங்களில் அதிமுக வேட்பாளர் தேன்மொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மெட்டூர் கிராமத்தில் அவர் பிரச்சாரம் செய்தபோது அங்கிருந்த பொதுமக்கள் தேன்மொழியின் பிரச்சார வாகனத்தை வழிமறித்தனர். கடந்த 15 ஆண்டுகளாக நிலக்கோட்டையில் அதிமுக தான் வெற்றி பெற்றுள்ளது. நீங்களும் தொடர்ந்து பதவியில் உள்ளீர்கள். எங்கள் கிராமத்தில் உள்ள சாலைகள் 15 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு குறித்து பலமுறை முறையிட்டும் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என தேன்மொழியை பார்த்து பொதுமக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக நிர்வாகிகள் தேன்மொழியின் முன்னாலேயே கேள்வி கேட்ட இருவரை எட்டி உதைத்து தாக்கினர். இதில் ஒரு முதியவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். உடனே அங்கிருந்த பெண்கள் ஓடிவந்து தாக்குதல் நடத்திய அதிமுக நிர்வாகிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த சண்டையை பிரச்சார வாகனத்திலிருந்து வேடிக்கை பார்த்த வேட்பாளர் தேன்மொழி, இந்த ஊருக்கு எப்ப வந்தாலும் சண்டையில்தான் முடிகிறது என விரக்தியில் பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.